மனிதரின் சுபாவங்கள் ஈட்டுவது, போராடுவது. ஈட்டுதல் என்பது தனமாகவோ உறவாகவோ சம்பந்தமாகவோ ஆனந்தமாகவோ இருக்கலாம். எப்போதாவது தாம் சிந்தித்ததுண்டா, போராடும் குணத்தை இறைவன் ஏன் மனிதரில் படைத்தான் என்று? ஒரு விதையிலிருந்து செடி ஒன்று தோன்றுகிறது, விருட்சமாகும், அதில் பழங்கள் பழுக்கின்றது. ஏன்? கனிகளை அந்த விருட்சம் உண்ணுவதற்காகவா? இல்லை, பசியில் வாடுகின்ற ஜீவன்களுக்கு அவற்றை வழங்குவதற்காக. எனில் விருட்சத்திற்கு இதனால் என்ன லாபம் என்று வினவலாம். லாபம் உள்ளது. எங்கு வழங்குதல் உள்ளதோ அங்கு அழிவென்பதே இல்லை. அக்கனியை உண்ணுகிற ஜீவன் கனியின் விதையை வேறொரு இடத்தில் வீசும். அதன் வாயிலாக மற்றொரு விருட்சம் உருவாகும். ஒரு விருட்சமானது பலவாக மாறும். அழிவெனும் செயல் அங்கு இல்லாமலே போகும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், அதிக தனத்தை ஈட்ட அனுக்ஷணமும் வாழ்வில் போராட நேரலாம். ஆனால் அமரனாய் மாற வாழ்வில் ஈட்டியவைகளை தானமளிக்க வேண்டும். ராதா ராதா.